ஏகேஎஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் நேஷனல் கேம்ஸில் ப்ளே பண்ணக்கூடிய பிளேயர்ஸ்க்காக அந்த டோர்னமெண்ட்டுக்காக ஒரு புதிய ரூலை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது உண்மையிலே ஒரு நல்ல ரூல், ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஸோ என்ன எதுங்கிற எல்லா விஷயத்தையும் உள்ளே போய் பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் யூம்பா டீமுக்காக ப்ளே பண்ணக்கூடிய ஸ்டார் ரைடர் அஜித் சௌஹான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு டிஃபெண்டர்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஸோ அதுவுமே என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இப்போ யூம்பா டீமுக்காக பட்டையை கிளப்பிட்டு இருக்க அஜித் சௌஹான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு டிஃபெண்டர்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க, ஸ்டார்டிங்கில் கபடியெல்லாம் ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி கிக் பாக்ஸிங் பிளேயராக தான் அவர் வந்து இருந்திருக்காரு. பட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கபடி ப்ளே பண்ணும்போது ஜாலியாக போய் ப்ளே பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி தான் போயிருக்காரு. பட் அந்த இடத்துல ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் வந்து அதை சீரியஸாக எடுத்திருக்காரு. ஆனால் அதன் பிறகு அகாடமிலையும் சேர்ந்து அங்கேயும் பயிற்சி வந்து எடுத்திருக்காரு. ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் அஜித் சௌஹான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் கார்னர் பொசிஷன் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு டிஃபெண்டராக தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. பட் எந்த இடத்துல ஒரு ரைடராக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறாருன்னு கேட்டிங்கன்னா சாய் ஸ்போர்ட்ஸ் அகாடமி டீமுக்காக ப்ளே பண்ணும்போது ஒரு ரைடராக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறாரு. ஆனால் ஒரு ரைடராக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது அவர் கிக் பாக்ஸிங்கில் கற்றுக்கிட்ட அந்த ஸ்கில்ஸ் எல்லாமே ரைடராக மாறும்போது அதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இன்னைக்கு யூம்பா டீமோட ஸ்டார் ரைடராக இருக்காரு. நீங்கள் இப்போ அஜித் சௌஹானோட மேட்ச் பார்த்தா கூட ரப்பர் பேண்டை இழுக்கிற மாதிரி அவர் கால் பயங்கரமாக நீளும், நல்ல ஸ்பீடாகவும் இருப்பார். அதுக்கு காரணம் அவர் ஸ்டார்டிங்கில் ஒரு கிக் பாக்ஸிங் பிளேயராக இருந்தது தான். இதுதாங்க கபடி. ஒரு மனுஷனுக்கு கபடி மேலே எப்போ காதல் வரும், எப்படி வரும்னு சொல்லவே முடியாது. ஆனால் வந்துச்சு அப்படின்னா அதை விட்டுட்டு போக மனசே வராது. நீங்கள் விட்டுட்டு போகாமல் அதில் கண்டிப்பாக உங்களை முழுசாக அர்ப்பணிச்சிங்க அப்படின்னா, முழு முயற்சியும் போட்டிங்க அப்படின்னா கபடி உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணும். அப்படிங்கிறதுக்கு அஜித் சௌஹான் ஒரு சரியான எக்ஸாம்பிள். ஏகேஎஃப்ஐ அடுத்ததாக ஒரு தரமான ரூலை வந்து கொண்டு வந்திருக்காங்க. நேஷனல் லெவலில் ஜூனியர் கபடி சாம்பியன்ஷிப் நடக்கும், அதில் ஒரு தரமான ரூலை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வரைக்கும் நீங்கள் ஜூனியர் நேஷனல் கேம்ஸ் கபடியில் வந்து பார்த்தீங்கன்னா 70 கிலோ வெயிட்டில் இருந்தால் மட்டும்தான் ப்ளே பண்ண முடியும். ஆனால் இனிமேல் அப்படி கிடையாது. 70லேருந்து 75 வெயிட்டுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஜூனியர் நேஷனல்ஸ் வந்து ப்ளே பண்ணலாம். அண்ட் கண்டிப்பாக இந்த ஒரு ரூல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இம்பாக்டாக கண்டிப்பாக கொடுக்கும். அண்ட் வீடியோ தான் நண்பா. ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்க எல்லாருக்குமே நன்றி. இதே போல் நல்ல வீடியோவில் நாளைக்கு பார்க்குறேன். இது வரைக்கும் டாட்டா, பை பை, see you நண்பா.